Hi friends, welcome to Colorful Aari. First எல்லாருக்கும் wish you happy பொங்கல். நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா double buttonhole stitch எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். buttonhole stitch எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் வந்து ஈஸியா புரியும். இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு இந்த மாதிரி 3 லைன்ஸ் வந்து போட்டுக்கங்க. இப்போ இந்த சென்டர் லைன்ல இருந்தா வந்து ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் எடுக்கணும். சென்டர் லைன்ல த்ரெட் எடுத்துட்டு மேலே இருக்கிற லைன்ல ஒரு லாங் செயின் போடுங்க. செயின் போட்டு அது அப்படியே இந்த மாதிரி கீழே இழுத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நாட் மாதிரி வந்து விழுகும். இப்போ ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு பக்கத்தில் நீடில் போயிடும். அங்கே ஒரு ஸ்மால் செயின் போட்டுக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற லைனில் ஒரு லாங் செயின் இந்த மாதிரி நீடில் வந்து மேலே பார்த்த மாதிரி கொண்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்மால் செயின், அதுக்கப்புறம் இங்கே ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க. மறுபடியும் மேலே கொண்டு போய் ஒரு லாங் செயின் கீழே பார்த்த மாதிரி இழுத்து இங்கே ஒரு ஸ்மால் செயின். இப்போ கீழே இருக்கிற லைனில் ஒரு லாங் செயின் போட்டுட்டு நீடில் வந்து மேலே பார்த்த மாதிரி இழுங்க. இப்போ இங்கே ஒரு லாக் மாதிரி விழுகும். ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த லாக்குக்கு பக்கத்தில் நீடில் வந்து போயிடும். இப்போ அங்கே ஒரு ஸ்மால் செயின். இப்போ மறுபடியும் ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க. மேலே போய் ஒரு லாங் செயின் நீடில் வந்து கீழே பார்த்த மாதிரி இழுங்க. இப்போ இங்கே ஒரு லாக் விழுந்துருக்குது. ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த லாக்குக்கு பக்கத்தில் நீடில் போயிடும். அங்கே ஒரு ஸ்மால் செயின். இப்போ கீழே இருக்கிற லைனில் ஒரு லாங் செயின் போட்டுட்டு இப்போ நீடில் வந்து மேலே பார்த்த மாதிரி இழுங்க. அப்போ மறுபடியும் இங்கே ஒரு லாக் வந்து விழுகும். ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த லாக்குக்கு பக்கத்தில் நீடில் வந்துடும். இங்கே ஒரு ஸ்மால் செயின், திரும்பவும் ஒரு லாங் செயின் போட்டுட்டு மேலே ஒரு லாங் செயின் போடுங்க. கீழே ஒரு லாங் செயின், இங்கே ஒரு ஸ்மால் செயின், மறுபடியும் மேலே ஒரு லாங் செயின், இங்கே ஒரு ஸ்மால் செயின், இங்கே ஒரு ஸ்மால் செயின் போட்டுக்கோங்க. லாங் செயின் போட்டுட்டு மேலே ஒரு லாங் செயின், இங்கே ஒரு ஸ்மால் செயின், திரும்பவும் லாங் செயின் போடுங்க. நீடில் வந்து மேலே பார்த்த மாதிரி இழுத்துட்டு ஒரு ஸ்மால் செயின், இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேப் நிறைய விட்டுறதுனாலும் விடலாம், இல்லை கொஞ்சம் கேப் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்மளோட இஷ்டம் தான். லாங் செயின் போட்டுக்கோங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிருந்தால் இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவுமே ஈஸி. ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். லாங் செயின், மேலே ஒரு செயின் போட்டு கீழே இழுத்துட்டு இங்கே ஒரு ஸ்மால் செயின், லாங் செயின் போடுங்க. இடையில மேலே பார்த்த மாதிரி இழுத்துட்டு இங்கே ஒரு ஸ்மால் செயின், இங்கே ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க.
இங்கே லாக் விழுந்துருச்சு. ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த லாக்குக்கு பக்கத்தில் வந்துடும். அங்கே ஒரு ஸ்மால் செயின் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே லாக் விழுந்துருச்சு. இப்போ மறுபடியும் இங்கே ஒரு ஸ்மால் செயின், லாங் செயின் போட்டுக்கோங்க. மேலே இருக்கிற லைனில் ஒரு லாங் செயின் போட்டுட்டு இங்கே கீழேருந்து த்ரெட் எடுக்கிறப்ப இப்போ நீடில் வந்து இப்படி மேலே பார்த்த மாதிரி இல்லைங்க, இந்த சைடு. லாங் செயின் போட்டு இப்போ வந்து கீழே பார்த்த மாதிரி நீடில் இழுக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த சைடு போகிறோம். ஸோ நீடில் இந்த சைடில் வந்து இப்படி இழுக்கணும். இப்போ இங்கே நாட் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் இது. நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவுமே ஈஸி. இப்போ இந்த ஸ்டிச்சை மட்டுமே வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு டிசைன் வந்து பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நான் பண்ணின டிசைன் வந்து காமிக்கிறேன். இதான் வந்து அதோட ட்ராயிங். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு பேப்பரில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்பன் ஷீட் வச்சு கிளாத்தில் ட்ரேசிங் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணியிருக்கிறேன். இதான் வந்து அதனோட ட்ராயிங். இப்போ நான் ஸ்டிச் பண்ணினதை காமிக்கிறேன். இதுதான் வந்து நான் ஸ்டிச் பண்ணினது. அந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை மட்டுமே யூஸ் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிவிட்டு கார்பன் ஷீட் வச்சு கிளாத்தில் ட்ரேசிங் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணுங்கள். டிசைன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து அவுட்லைன் பார்த்திங்கன்னா ஜரி வச்சு வந்து அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக அந்த டிசைனே வந்து மாறிடும். அதனால பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் பண்ணுங்கள். இதில் எல்லாமே வந்து நான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வேறு எந்த ஸ்டிச்சஸுமே வந்து நான் யூஸ் பண்ணலை. எல்லாமே அதே ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃப்ளவர்ஸு எல்லாமே அதே ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து அவுட்லைன் வந்து ஜரி கொடுத்துருக்குறேன். உள்ளே வந்து எல்லாமே சில்க் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சில்க் த்ரெட்டில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்கில் இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரே ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக போட்டு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.